ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் வெயிலா சும்மா கொளுத்தி எடுக்குதுல்ல. குறிப்பா தமிழ்நாட்டுல வெயில் பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. கொளுத்தி எடுக்குது. அதுவும் 10 மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுது. 12 டூ 3 வரைக்கும் சும்மா மண்டைய பிளக்கும். இந்த வெயில் காலத்துல கார் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி இருக்கு. வண்டிய கொஞ்ச நேரம் வெயில நிறுத்திட்டு திரும்ப உள்ள போனா ஏதோ ஓவன்ல உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அனல் காத்து மூஞ்சில அடிக்கிறப்போ இருக்கிற கடுப்பு இருக்கே, வார்த்தையால சொல்ல முடியாது. ஸ்டேரிங் வீல் தொட்டா கை சுடும், சீட்ல உட்காந்தா பின்னாடி சுடும், ஏசி போட்டாலும் அந்த கார் கூல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான அதே சமயம் பட்ஜெட்டுக்கான தீர்வு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அமேசானில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த வீடியோவில் இந்த கெட்ஜெட் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக கார் வச்சுருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா கார் விண்ட்ஷீல்டு சன்ஷேட் அம்ப்ரெல்லா. இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்குள்ள தான் வரும். இதை அன்பாக்ஸ் பண்ணி இது உண்மையிலே ஒர்த்தானா இல்லை நம்ம காசு வேஸ்ட்டான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதை பார்க்க சாதாரணமாக நம்ம மழைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட வேலை ரொம்ப பெருசு. இது வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் கோட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயின். இது என்ன பண்ணும்னா வெயில அதாவது ஹீட்டை கார் உள்ளே விடாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. வீட்டுக்குள்ளே வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ இது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. நம்மக்கிட்ட இருக்கிறதோ ஏதோ மாருதி ஆல்டோ K10 டாப் மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சின்ன கார் கண்ணாடிக்கு இவ்வளோ பெரிய கூட செட் ஆகுமான்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. சரி வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பார்த்து செட் ஆகலைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலான்றது முடிவு பண்ணி செட் பண்ண போகலாம். இப்போ காரில் வந்தாச்சு. உள்ளே உட்காந்தாலே பார்த்தீங்கன்னா வெக்க தாங்க முடியல, அந்தளவுக்கு ஹீட் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கொடையை கார் உள்ள உட்காந்துட்டே ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக ஓப்பன் பண்ணி அந்த சில்வர் கலர் பக்கம் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு கிளாஸில் படுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த சன் வைசருக்கு பார்த்தீங்களா, அதனால் கீழே இறக்கி விட்டால் லாக் பண்ணிடலாம். சூப்பராக எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, பெரிய காருக்கு இன்னும் பர்ஃபெக்டாக செட் ஆகும். பட் நம்ம சின்ன கார்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி செட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்டோ காருக்கு இது பர்ஃபெக்டாக செட் ஆகிருச்சு. ரொம்ப சந்தோஷம்தான். வெளியே போய் பார்த்தோம்னா கார் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகி வெயில் உள்ளே போகாத மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்து தடுத்து நிறுத்துது பார்த்தீங்களா. இதை வாங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். நிஜமாகவே இந்த ப்ராடக்ட் வாங்கி கிட்டத்தட்ட நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக் யூஸ் பண்ணதில் இதை வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஹீட்டும் இப்போ எவ்வளவோ ரெடியூஸ் ஆகிருக்கு. இது யூஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ முக்கியமாக இதை மடித்து வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. ஈஸியாக மடித்து நீங்கள் கார் சைட் டோரில் மாட்டி வச்சுக்கலாம். உண்மையில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என் கார் உள்ள அந்த அனல் அடிக்கிற ஹீட் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். டேஷ்போர்ட் ஆகட்டும், ஸ்டேரிங் எல்லாமே சூடாகாமல் அப்படியே இருக்குது. வண்டி எடுக்கிற போது ஏசி போட்டவுடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கூல் ஆயிடுது. 500 ரூபாய்க்கு இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பைசா ஒர்த்தான ப்ராடக்ட் சொல்லலாம். நீங்கள் டெய்லி கார் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால், முக்கியமாக உங்கள் கார் அவுட் சைடில் நீங்கள் பார்க் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த அம்ப்ரெல்லாவை ஓப்பன் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. திருப்பி நீங்கள் கார் எடுக்கிறப்போ ஹீட் அந்தளவுக்கு காருக்குள்ளே வந்திருக்காது. ஸோ இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் இருக்க வேண்டிய ஒன்று. இது ஒரு மஸ்ட் ஹேவ் கேஜெட்னு சொல்லலாம். இது ஒரு பையிங் லிங்க் நீங்கள் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இந்த சன் ஷீட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.